सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் கான்சோனன்ஸ் தான் படிக்க போகிறோம். சிலர் வீடியோ ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் மறுபடியும் ஒரு தடவை எழுதுகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் இதை சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளாஸ் பார்க்க முடியும். அதனால் பாருங்கள், கக்கா கக்காங்கா சச்சா ஜஜ்ஜாஞா டா 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 நா. அடுத்தது பாருங்கள், தா எழுதுகிறேன். பாருங்கள், ஒரு ஸ்டாண்டிங் லைன், லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் மறுபடியும் ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். இது தா. செகண்டு தா ஒரு ஒத்த கொம்பு மாதிரி இப்படி போட்டுட்டு யூ போட்டுக்கணும். ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். ஃபுல்லாக அப்பர் லைன் போட முடியாது. ஏன் அப்படின்னிங்கன்னா, இங்கே ஒரு ரவுண்டு வந்திருக்கு இல்லைங்களா, அந்த லெட்டர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆகிறதுக்கு மேலே அப்பர் லைன் வராது. அதனால் இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மட்டும்தான் அப்பர் லைன். ஓகேங்களா? இது செகண்டு தா. அடுத்து தேர்டு தா பாருங்கள், ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், சி மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்தது ரவுண்ட் அண்டு கர்வ், அப்பர் லைன். இது தேர்டு தா. அடுத்து ஃபோர்த்து தா எழுத போகிறோம். பாருங்கள், இ சி, ஒரு இ போட்டுக்கிறோம், ஒரு சி போட்டுக்கிறோம். ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். அப்பர் லைன் இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு சொன்னதே தான், க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே அப்பர் லைன் வராது. லாஸ்ட் லெட்டர் ரவுண்ட் அண்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். இது நா. சரிங்களா? அடுத்தது இப்போ தா நா. அடுத்தது பா. பா பாருங்கள், யூ மாதிரி போட்டுட்டு அதுலேயே ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். இது பா. நெக்ஸ்ட்டு பா, ஃபா. பாருங்கள், இங்கே இந்த பா மாதிரியே போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைனுக்கு கீழே மறுபடியும் ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன், சென்டரில் ஸ்டாண்டிங் லைன், இப்போது அப்பர் லைன். ஓகேங்களா? இது ஃபா, எஃப்ஏ, ஃபா. பா, ஃபா. அடுத்தது மூணாவது பா. பாருங்கள், ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கேருந்து ஒரு ஆஃப் ரவுண்டு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கீழே அந்த கோடு இருக்கணும். இப்போ பாருங்கள், உள்ளே லெஃப்ட்டு டு ரைட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டோம். இப்போ மேலே அப்பர் லைன். இது பா. அடுத்தது நாலாவது பா ஆ போடுவோம் இல்லைங்களா தமிழில், அதே மாதிரி கொண்டு இங்கேயே நிறுத்திக்கணும். ஆ இங்கே கொண்டு இப்படி போடுவோம். ஸோ இது இங்கேயே நிறுத்தி இப்படியே ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். ஓகேங்களா? இப்போ அப்பர் லைன் இங்கே வராது இல்லைங்களா, க்ளோஸாக இருக்கிறதுனால. ஸோ அடுத்தது லெட்டர் மா. ஸ்டாண்டிங் லைன், ரவுண்ட் அண்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். அப்போ மா. பாருங்கள், தா 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 நா, பா ஃபா பா பா மா. இப்போ லாஸ்ட் லைனு யா. பா மாக்கு அப்புறம் யா. யா பாருங்கள், லெஃப்ட் கர்வ் அந்த யூ ஷேப்பில் இழுத்து விட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன், யா. இனிமேல் இந்த மூணு லெட்டர் இதுக்கு மட்டும்தான். இந்த 1 2 3 4 5 லைனுக்கு மட்டும்தான் இந்த அந்த 5 லெட்டர் வந்திருக்கு. இப்போ யாக்கு மேலே ஒவ்வொரு லெட்டர் தான். சரிங்களா? யா. யாக்கு அப்புறம் என்ன? ரா. ரா லெஃப்ட் கர்வ், ஸ்லாண்டிங் லைன், அப்பர் லைன், ரா. இப்போ கோடு போட்டோம். சப்போஸ் இங்கே கேப் விழுந்துருச்சுன்னு வைங்க, அழிச்சிட்டெல்லாம் இருக்காதீங்க, போட்டுக்கோங்க. அடுத்த டைம் போடும்போது டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. யா ரா. இப்போ லா எழுதுகிறேன் பாருங்கள், யா ரா லா இல்லைங்களா. லா எப்படின்னா எம் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கிலீஷில் எம் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாண்டிங் லைன் வரும். இது இந்த லாஸ்ட்டில் ஸ்டாண்டிங் லைன். ஓகேங்களா? ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கணும். அப்பர் லைன் யா ரா லா வா. பாருங்கள், வா ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைனில் ஒரு சின்ன ஆஃப் ரவுண்டு, இந்த கோடு கொஞ்சம் கீழே இருக்கணும்.
அடுத்தது அப்பர் லைன். சரிங்களா? யா, ரா, லா, வா. இப்போ பாருங்கள் படிக்கிறேன். கா லாஸ்டில் ஙா, சா, ஞா, டா, நா, 3 சொல்லி நா சொல்கிறேன் இல்லைங்களா? டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா. வாக்கு அப்புறம் லா, லா, குண்டுலா ஒல்லிலா வரும் இல்லைங்களா? அந்த லா வந்து இந்த சேம் இதே லா தான். பாருங்க, இந்த லா, இந்த லா, இந்த லா, 3 லாவும் இந்த லா தான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 லாவும் ஒரே லா தான். தமிழில் எழுதுகிற மாதிரி பழனிசாமி, வல்லரசு, பள்ளிக்கூடம், இந்த லா எல்லாம் தமிழில் பள்ளிக்கூடத்துக்கு இந்த லா தான் போடணும், இது போட முடியாது. பள்ளிக்கூடம்னு படிக்கணும் அப்புறம். சரிங்களா? பள்ளிக்கு போடுறதுக்கு இந்த லா, இந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கு போடுறதுக்கு இந்த லா. ஸோ இப்படி நம்ம பார்த்து பார்த்து எழுதணும். ஹிந்தியில் அந்த வேலையே இல்லை. எந்த பழனிசாமி போட்டாலும் சரி, வல்லரசு, வல்லவராயன், வல்லான் அது போட்டாலும் சரி, இதில் பள்ளிக்கூடம் போட்டாலும் சரி, சரிங்களா? வள்ளி, பள்ளிக்கூடம் இதெல்லாம் போட்டாலும் சரி, எந்த லா போட்டாலும் ஒரே லா தான். ஓகேங்களா? அதனால கன்ஃபியூஸ் இல்லை, உங்களுக்கு கஷ்டமும் இல்லை. யாரா, லாவா. இப்போது அடுத்தது, இப்போ இதோட யாரா, லாவா, லா, லா, அந்த 2 லா இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 2 லாவும் இதே தான். ஓகேங்களா? அப்போ 3 லாவுக்கும் ஒரே லா தான். இப்போ லாக்கு அப்புறம் என்ன வரும்? ரா, நா. இப்போ இந்த ரா வரும் இல்லைங்களா? இந்த ரா. ஸோ இந்த ராவும் இந்த ரா தான், இந்த ராவும் இந்த ரா தான். யாக்கு அப்புறம் வர்றது இந்த ரா. ஸோ அது இது ஒரே ரா தான். பெரிய ராவும் ஒரே ரா தான். சிறிய பெரிய எது எழுதுறதா இருந்தாலும் இந்த ஒரே ராவை தான் போடுவோம்.